எங்க எந்திரிங்க, ஒரு தடவை ஆஸ்பத்திரியில போய் பாத்துட்டு வந்துடலாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எந்திரிங்க. ஹாஸ்பிட்டல்ல இருக்குமா? காசு டயத்துல அதுவே சரியா போயிரும்மா. அம்மா காசுக்காக பார்த்தா உடம்பு என்ன ஆகுறது? அதான் உங்க தம்பி கிட்ட காசு கொடுத்து வச்சீங்களா, அவன் குடுக்கணும்ல. நான் போய் வாங்கிட்டு வரேன். என்ன எதுன்னு போய் ஆஸ்பத்திரியில போய் பாத்துட்டு வந்துடலாம். ஹாப்பி. ஏன் சொல்லுங்க. மாமா உங்க வீட்டுக்கார்ட்ட காசு கொடுத்தாராமா, அது இருந்தா வாங்கிட்டு போலான்னு தான் வந்தேன். அவர் இருக்கிறாரா? வேலைக்கு போயிட்டு வந்து டயர்ட்ல தூங்கிட்டு இருக்காருங்க. இருங்க கேட்டு பாத்துட்டு வந்து சொல்றேன். இவனை சொல்லணும். சி, இதுக்குதான் இவங்க கிட்ட சொன்ன ஆதரவசத்தை கூட அண்ணன் தம்பி கிட்ட காசு வாங்காதன்னு சொல்லி இப்ப இவங்க கிட்டதான் பதில் சொல்ல வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. அவரு வேலைக்கு போயிட்டு வந்து டயர்டா இருக்கான். எதா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம்னு சொல்லிட்டாரு. இப்ப நீங்க போங்க. வண்டி டிவி கட்டலன்னு சொல்லிட்டு வண்டி டிவிக்காரன் வண்டி எடுத்துட்டு போறேன்னு சொல்லி சொல்றானா. பணம் ஒரு 10,000 ரெடி பண்ணிக்கோங்கண்ணா. ஆனா 2-3 நாள்ல எப்படி ஒண்ணு சம்பளம் வாங்கி திருப்பி கொடுத்துறானா. அட ஏன்டா நீ வேற? நானே ஒரு மாசம் வேலைக்கு போகாம வீட்டுல உட்காந்துட்டு இருக்கேன், காசு இல்லாம. அண்ணே ரொம்ப அர்ஜென்ட்ண்ணே, எப்படியும் ஒண்ணு ரெடி பண்ணி கொடுண்ணே. கண்டிப்பா திருப்பி கொடுத்துறேண்ணே. கிடைச்சா சொல்றேன்டா. ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க. இந்தாங்க தம்பி, இது நான் வீட்டு வாடகை கொடுக்கறதுக்காக வச்சிருக்கிறேன். நீங்க இதை வச்சு டியூ கட்டிட்டு எனக்கு 2 நாளா திருப்பி கொடுக்குற மாதிரி பாருங்க. இந்த பணத்தை கொடுத்த விஷயம் என் பொண்டாட்டி தெரிய வேணாண்ணே.